ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வாரத்தோட ரிவ்யூ என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ஆகாது. அதுக்காக மன்னிச்சிருங்க. வாரத்துக்கு ஒரு டைம் அட்லீஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். அண்டு இந்த வாரம்னு பார்த்தா சண்டே தான் ஹேர் கட் பண்ணேன். ரிவ்யூ கூட கேட்டேன். எத்தனை பேர் போட்டீங்க உங்களுக்கே தெரியும். ஃபோர்த்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் நான் ஃபிஃப்த்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபிஃப்த்து அது தான் ஆயிடுச்சு. அண்டு ஃபிஃப்த்து எங்கள் அப்பா ஊருக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டாரு. ஊரில் இருக்கிற எங்களோட பாட்டி இறந்துட்டாங்க. உங்களோட காரியத்துக்காக தான் போனோம். எங்கள் தாத்தாவோட சிப்ளிங், ஒய்ஃப் கிடையாது. அண்டு ஃபிஃப்த்தோட கதை அவ்வளோதான். சிக்ஸ்த்து அப்போ தான் சிக்ஸ்த்து தான் ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு எங்கள் பாட்டி எல்லாரையும் பார்த்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் நமஸ்காரம் இதெல்லாம் சொல்லி ஆகிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி ஃபோன் கூட எடுத்துகிட்டு சுற்றுறதில்ல, சார்ஜ் போடுறதில்ல. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லெசன் எடுத்து வச்சுட்டு பணியாரம், ஸ்வீட்டு அதெல்லாம் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட மீதி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டு பேட்டிங் பண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் போகும்போதே இந்த மிக்சர், ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்களும் வாங்கிட்டு போனோம். அதையும் உட்காந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி டைஜஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து என்ன பண்ணோம், சிக்ஸ்த்து நைட்டு நான், எங்கள் டேடி, அப்புறம் எங்கள் அண்ணா, டிரைவர் எல்லாம் சேர்ந்துட்டு கார்ட்ஸ் ஆடினோம். கார்ட்ஸ்னா அந்த எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரம்மி கிம்மி எல்லாம் போகாதீங்க. செட்டு நம்பர் ஜோடிச்சு வைக்கணுமா, அதை உட்காந்துட்டு ஜோடிச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அவ்வளோதான், சிக்ஸ்த்து பார்த்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் செவன்த்து தான் காரியத்துக்காக ஒகேனக்கல் போனோம், ஃபால்ஸுக்கு. காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிக்கணுமான்னு ஒரு கேள்வி வச்சு, அப்புறம் வெறும் மூஞ்சி வேக்கால் கழுவிட்டு ஒகேனக்கல்லையே நான் போய் குளிச்சுக்கிறேன் சொல்லிவிட்டு கிளம்பி போகிற வழியிலேயே வேட்டி ஷர்ட்டை வாங்கிட்டு ஒகேனக்கல் ரீச் ஆயிடுச்சு. இங்கே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய துணி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்கள் பாட்டி பார்த்துக்கினாங்க. நான் எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்துட்டு போன ஒகேனக்கல் ஃபால்ஸில் ஆயில் மசாஜ் ஃபுல்லு போட்டு அடியே நான் அடிச்சு மசாஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மசாஜ் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் வாங்கி வச்ச வேட்டி சட்டை எல்லாம் போட்டு கறி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஒகேனக்கல்லேருந்து கிளம்பி பெங்களூர் வந்தேன். அண்டு பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. நைட் டைமில் அப்போ 7ஆம் தேதி இது வேறு. மெயில் செக் பண்ணேன். வீட்டுக்கு வந்தோடனே மெயிலெல்லாம் செக் பண்ணி புதுசாக காலேஜில் என்னென்ன கிளாஸ் போட்டுருக்காங்க, என்னென்ன காலேஜ் ஒரு அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தேன். பிளாக் வைஸ் ஏதோ போட்டு வச்சுருந்தாங்க. சரின்ட்டு தெரியும்ல, ரெகுலர் ரொட்டீன். புது செமிஸ்டர் இல்லையா, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வெப்சைட்டு அப்டேட் பண்ணுறது, ட்ரைவ் அப்டேட் பண்ணுறது எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சேன். இன்னொரு ரெகுலர் சிஸ்டம் அப்டேட் பண்ணிவிட்டு டைம் டேபிள் ஜென்ரேட் பண்ணும்போது லைட்டாக எரர் மாதிரி கிடச்சி. அதுக்கப்புறம் 2-3 ப்ராம்ப்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு ரஃப் டைம் டேபிள் எடுத்தேன். ரஃப் தான், வெரிஃபை பண்ணல. எப்போவுமே வெரிஃபை பண்ணுவேன். அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்து தூங்கி ஆயிடுச்சு. அண்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசித்தேன், லைக் ஃபஸ்ட் டே ஆஃப் செகண்ட் செம் அது ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு. பட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னு, இப்போது 8ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, ரெகுலர் ரெடி ஆகுறது எல்லாம் ஆகி 6:45க்கு வீடு விடுவேன். 6:45க்கு வீடு விடும்போதே தெரியும்ல, ரெகுலராக ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுன்னு. ஏன்னா பாட்டு கேட்டேன், ஸ்டார் பாய், அதுக்கப்புறம் ராயல்டி, அது பாட்டு கேட்க முடிக்கும் போது கரெக்டாக பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கிறேன். பஸ் ஸ்டாப்பில் இன்னும் ஒரு 2 சாங் ப்ளே ஆகுது. இது ஃபேரி டெய்லு, அப்புறம் நனி டப்பு பாடியில் வந்தப்போ பஸ் வந்துருச்சு. ஏறினேன்.
பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு மாசமா புக்ஸ் எதுவும் படிக்கல இல்லையா எக்ஸாம்ன்றதுனால. அதனால் புது புக்கு ஒன்று படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு அவ்வளோதான். புக் படிச்சுட்டே பஸ்ஸில் போய் இறங்கி காலேஜுக்கு கரெக்டாக ஒரு 8:00 கிட்ட காலேஜ் கிட்ட ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் 2 இட்லி 1 வடை சாப்பிட்டு காலேஜுக்கு போகிறேன். காலேஜ் போயிட்டு அங்கே ஒரு செல்ஃபி, ஃபஸ்ட் டே ஆஃப் செகண்ட் செம்முன்ட்டு அது ஒரு செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் தான் போஸ்ட் பண்ணேன். வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமும் அப்படியே ஷேர் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே இஎம்எஃப். ஃபோனில் வந்துட்டு அதான் சொன்னல வெரிஃபை பண்ணலான்ட்டு வேறு ஏதோ சப்ஜெக்ட் பேரெல்லாம் கொடுத்துச்சு. அங்கே போய் பார்த்தா இஎம்எஃப்னா என்னது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சென்டர்னு படித்தோம். இங்கே அதில் ஆண்டர்ப்ரெனியல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்ஸா. சரிங்க சார். அதோட பேசிக்ஸு, அப்புறம் அந்த பிளாக் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பிளாக் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா. ஸ்க்ரீன் லெட்டர் தான் தெரில, சைடில் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அந்த 10 சப்ஜெக்டை 3 பிளாக்காக பிரித்து ஒரு 3, 3, 4 அந்த கணக்கில் படிக்க வைக்கிறாங்க. ஒரு செமிஸ்டரை 3 பிளாக்காக பிரிச்சுட்டாங்க. வேலை கொஞ்சம் ஈஸியாகிடுச்சேமோன்னு அந்த மாதிரி தோணுது. பட் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னன்னா, பிளாக் வந்துட்டு தனித்தனியாக 3 சப்ஜெக்டாக தான் படிக்கிறோம். பட் எக்ஸாம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரே வாட்டி எழுதணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு செமிஸ்டர்லேயே கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்து எக்ஸாம் எழுதும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இப்போது பிளாக்காக கரெக்டாக இப்போது நான் ஃபஸ்ட் பிளாக்கில் படிக்கிறேன் இல்லையா, அந்த 3 சப்ஜெக்ட், அதுக்கு எக்ஸாம் வந்துட்டு ஒரு 4 மாதம், ஒரு 2-3 மாதம் கேப் கழிச்சு ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். அண்டு சரி, இந்த பிளாக் சிஸ்டம் வந்துட்டு அசைன்மெண்ட்ஸு அப்புறம் மிட் டேர்மெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லா பிளாக்லேயும் இருக்கலாம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரே வாட்டி மிட் டேர்ம்னு ஒரு டைம் பீரியடில் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு இருந்தோம். இல்லை, இப்போ 3 பிளாக்லேயும் தனித்தனியாக மிட் டேர்ம் தனியாக, சிஏ தனியாக எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுதான் அந்த பிளாக் இஎம்எஃப் சப்ஜெக்டில் பேசிக்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் ஓஆர்ன்ட்டு ஆப்ரேஷன் ரிசர்ச்னு. ஓஆரில் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரியே தான், மேக்ஸ் தான், பேசிக் மேக்ஸ் தான், ஈஸியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓஆர் முடிஞ்ச உடனே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நார்மல் மீல்ஸ் 2 சப்பாத்தி, ரைஸு, சாம்பார், ரசம், மோர், அப்புறம் அந்த சப்பாத்திக்கு பொரியல். அது பேட்டிங் பண்ணிவிட்டு வாபஸ் காலேஜுக்கு வந்துட்டப்புறம் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு ஏஐபி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் பிஸ்னஸ். அந்த சப்ஜெக்ட் அதோட இன்ட்ரடக்ஷன், அப்படியே அதோட பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கவர் அப் பண்ணிட்டு சொல்லி முடித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இஎம்எஃப் தான், ஆண்டர்ப்ரெனியல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். அதில் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாஸ் இல்லையா, ஸோ கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தந்தாங்க. அதுக்கப்புறம் வாபஸ் பஸ் ஸ்டாப் போகிறது, பஸ் ஏறுறது, புக் படிக்கிறது, அப்படி தான் நினச்சேன். பட்டு பேசிகிட்டே அந்த பஸ் ஸ்டாப் போனால் டைம் பத்தாது. இந்த வாபஸ் டெய்லி மெட்ரோ ட்ரெயினில் ஏறிட்டு அங்கே புக் படிச்சுட்டு, அங்கே வந்துட்டு டைரக்ட் ட்ரெயின் கிடைக்கல, வைப்னலியில் சேஞ்ச் ஓவர் ஆகி இன்னொரு ட்ரெயின்லேருந்து டின் ஃபேக்ட்ரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டு மார்த்தலிக்கு பஸ்ஸு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டப்புறம் ஃபஸ்ட் டே அதுதான். ஃபஸ்ட் டேக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோன்னு கண்டென்ட்டு ரெடியா பண்ணி வச்சுருந்தேன். அதான் 8ஆம் தேதி டெலிவரி இல்லையா, ரெடி பண்ணிட்டு ஷூட் பண்ணலான்னு இருந்தேன். நாய்ஸ் ஆகிருந்துச்சு. சரின்ட்டு எங்கள் கடையோட வெப் பேஜ் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மெயில் அந்த இஷ்யூ இருந்துச்சு, அதை சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயில் ஐடியும் அப்படியே என்னோடய வெப்சைட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு ஆன் பண்ணேன். நாய்ஸ் சத்தம், கார் போகிற சத்தம் எல்லாம் அன்றைக்கின்னு பார்த்து கீன்னு ஆட நடிக்கிறாங்க. ஆவாதப்பா இது, நைட் லேட்டாக ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. அண்டு 8ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 9ஆம் தேதி வாபஸ் காலேஜ் ரொட்டீன் தான். 5 மணி எழுந்திரி, குளி, ரெடியாகு, காலேஜ் போ, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு,
பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு, அப்புறம் லஞ்ச் பண்ணு, லஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் மறுபடியும் அட்டெண்ட் பண்ணு, வீட்டுக்கு. இதுதான் 9ஆம் தேதி ஆயிடுச்சா, அதே மாதிரி தான் 10ஆம் தேதி சாட்டர்டே. சாட்டர்டே ஆஃப் டே தான். 9ஆம் தேதி வந்துட்டு இது பராசக்தி அந்த படத்துக்கு போகலாம் சொன்னாங்க. நான் எல்லாம் டிக்கெட் எல்லாம் கிடைக்காது, ஒரு ரிலீஸ் இல்லையா, சரி பார்க்கலான்ட்டு சொல்லி வச்சேன். பட் 10ஆம் தேதி பார்த்தா டிக்கெட் எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. ஜனங்க வந்தாங்க, பட் டிக்கெட் எல்லாம் ஆன்லைன் புக்கிங் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அவங்க கூட்டிகிட்டு போன தேட்டர் வந்து அது பார்த்தா வாமோன் போகலாம். நானுங்க அப்புறம் போகிற வழியில் மறுபடியும் அதே லஞ்ச் ரொட்டீன் தான். லஞ்ச் சாப்பிட்டு கிளம்புறோம். கிளம்பிட்டு பராசக்தி மூவி பார்க்குறோம். லாங்குவேஜ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பற்றிட்ட மூவி. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். அண்டு அவ்வளோதான். அது முடிச்சுட்டு வாபஸ் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அதே வெப் பேஜ் இஷ்யூட்டை ரிசால்வ் பண்ணிட்டு வீடியோவுக்கு எங்கள் அப்பா தோசை சுட்டு வச்சார், சாப்பிட்டேன். சாப்பிட்டு வீடியோவுக்கு ரெடி பண்ணலான்ட்டு லைட்டிங் பார்த்தேன். லைட்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் லேப்டாப் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இப்போ தெரியுதா வித்தியாசம்? லேப்டாப் ஸ்க்ரீனில் ஒயிட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு அப்படி தான் டிஐஒய் ஜுகாட் இன்னோவேஷனெல்லாம் இப்படி தான் ஐடியா வருது. செட்டப் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு டைம் 11:20. 10:30 மணி ஆயிடுச்சா. அப்புறம் ஏன்னா நடந்துச்சுன்ட்டு மறந்துட்டேன். ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து தான், ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் ரீகால் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். அண்டு இந்த வாரம் ஒரு டோட்டல் சம்மரி சொல்லி முடிச்சாச்சு. அண்டு ஆடியோ என்னோட சொந்த வீடியோக்கே என்னால் ஆடியோ டப் பண்ண முடியல. இந்த செகண்ட் வீடியோ போட்டேன் இல்லையா, ஃபோனை எப்படி லேப்டாப்க்கு இல்லை கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுன்னு, அதில் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் காட்டிகிட்டு இருக்க மாட்டேன். அதனால் ஈஸியாக என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடிஞ்சிச்சு. பட்டு என்னோடய ஃபஸ்ட் வீடியோக்கும் சரி, தேர்ட் வீடியோக்கும் சரி, இந்த வீடியோக்கும் சரி கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஆடியோ டப் பண்ணுறதுக்கு முடியல. ஏஐ யூஸ் பண்ணலான்னா ஏஐக்கு வந்துட்டு பே பண்ணுன்னு கேட்குது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது எதனா ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ தமிழில் தான் வருது. பட் ஆனால் அந்த செகண்ட் வீடியோ சொன்னேன் இல்லையா, ஃபோனை எப்படி கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணுறதுன்னு, அந்த வீடியோ வந்துட்டு இங்கிலீஷ், தமிழ், கன்னடா 3த்துலேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வேலை செய்கிறான்ட்டு. என்னோடய வாய்ஸ் தான், ஏஐயில். அண்டு அதுதான் வீடியோ வந்துட்டு டெய்லியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கண்டினியூஸெல்லாம் ஆகாது. வாரத்தில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். அண்டு வீடியோஸ்க்கு நிறையா ஐடியாஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் அது அப்படியே இருக்கிற கரண்ட் ப்ரெசென்ட் ஐடியாஸ் அப்படியே உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒன்று அஃபெண்ட் ஆவீங்க, வெறியாயிரும். அதனால் அந்த கன்க்ளூஷனுக்கு எதுக்கு வந்தேன்னதுக்கு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரலாம். ஒரே ஐடியா சொன்னால் லூஸான்ற மாதிரி தான் கேட்பீங்க. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வர்ச்சுவல் ஒரு இமேஜினரி வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டு அது மூலிமா கதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்டு வீடியோ லென்த்து இந்த வாட்டியும் இழுக்குதுன்னு நினைக்கிறேன். டாடா, பாய் பாய். See you in the next video. Thank you for watching.